எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இது நான் என்னோட பிக்கி பேங்க் ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அப்போது நீங்கள் எல்லாரும் அமௌண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். இருந்தாலும் நிறையா சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அப்படி ஷேர் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாரும் சேவ் பண்ண அத்தனை விஷயங்களையும் நம்ம எவ்ரி மந்த் ஃபாலோ பண்ணுற மாதிரி வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கோல்டு காயின் வாங்கியிருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை என்னவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங் சேலஞ்சிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சேமிக்க முடியாதவங்கள சேமிக்க வைக்கிறதுக்காக இன்றைக்கி 6வது நாள் வீடியோவா. நேற்று என்னால் போஸ்ட் பண்ண முடியலை, இன்றைக்கி 6வது நாள் போடுறேன். நாளைக்கு 7, 8 வந்து தொடர்ந்து போடுறேன். 6வது நாளில் வந்து இருக்கிற வருமானத்தில் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போது நான் சொல்கிற இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் பணத்தை சேர்க்க முடியும். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து எப்படி நம்ம டே டு லைஃப்பில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதில் பட்ஜெட்டு தான். எவ்வளோ நம்மளுக்கு இன்கம் வருது, எவ்வளோ நம்ம செலவு பண்ண போகிறோம், இந்தந்த கேட்டகரிக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டேவும் மாதம் பிறந்த உடனேயும் சம்பளம் கைக்கு வர்ற முன்னாடி பட்ஜெட் ரெடியாக இருக்கணும். பட்ஜெட் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் சம்பளம் சேலரி வரும் இல்லையா? வந்த உடனேயும் இந்தந்த கேட்டகரிக்கு இந்தந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு சொல்லிட்டு செலவுகளை தனித்தனியாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து எடுத்து வைங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த கேட்டகரிக்கான அமௌண்ட் இதுதான், இதுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பணத்தை சேர்க்க முடியும். எப்படி வந்து பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் இந்த சீரீஸில் உங்களுக்கு சொல்கிறேன். பட்ஜெட்டில் வந்து 2 டைப்பாக நம்ம பட்ஜெட் பண்ணலாம். ஒன்று வந்து பேசிக் ரூலாக 50, 30, 20 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாராலும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். நம்மளோட சேலரி வந்து 100% இல்லையா? அதில் 50% வந்து நீடுக்காகவும், 30% வாண்ட்டுக்காகவும், 20% சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து பண்ணணும். இன்னொன்று வந்து ஹக்கிபோ வந்து 50% மட்டும்தான் நம்ம டோட்டல் செலவினங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். பேலன்ஸ் இருக்கிற 50ல் நம்மளோட சேவிங்ஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஆல்ரெடி நான் ஹக்கிபோக்கும் வீடியோ போட்டிருக்கிறேன், பேசிக் ரூலுக்கும் வீடியோ இருக்குது. உங்களுக்கு இப்போவே பார்க்கணும் அப்படின்னா அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், திரும்பியும் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே புரியும். அடுத்தது சேவிங்ஸ் வந்து எப்பயும் நம்ம கையில் இன்கம் வந்த உடனேயும் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் ஆஃப் இன்கம்மை வந்து எடுத்து வச்சிடணும். அப்போனா மட்டும்தான் சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். செலவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் என்றைக்குமே சேவிங்ஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு பாயிண்ட்டை எப்போவுமே உங்களோட மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. எல்லாமே பட்ஜெட் போட பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட்ஜெட் போடுறது எப்படின்னு நான் நாளைக்கு வீடியோ சொல்கிறேன் இல்லையா? அதுக்கப்புறமா நியூ இயர்லேருந்து எப்போவுமே நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் உங்களோட செலவுகள் அத்தனையும் பார்க்கணும். இந்த டிசம்பர் மாதம் அதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இன்கமில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் அப்படின்னு ஒன்று எப்போவுமே வராது. கடனை வந்து நம்ம ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா செலவுகளை அனலைஸ் பண்ணுறது தான் கடன் வாங்க முக்கியமான காரணம். ஸோ செலவுகளை அனலைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் இருக்கணும். பட்ஜெட்டை போட்டிங்க அப்படின்னா சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
தான் மூணாவது வந்து உண்டியல் சேமிப்பு. சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா, சின்னதாக ஒரு வீட்லேயே உண்டியல் வச்சுக்கோங்க. அதுலேயும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை போட்டுகிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எவ்ரி மந்த் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி பணத்தை சேர்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று நான் உண்டியல் சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணேன் இல்லையா, அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் இவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கேன், இது எல்லாமே நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மணி சேவிங்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கண்டினியூ பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்குறோமோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு எடுத்து வைக்க முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்றது உங்களோட டெய்லி ரொட்டீனில் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னங்க, சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு இனி எந்த ஒரு கவலையும் கிடையாது. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் சேமித்தாலும் சேமித்த பணத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கையில் பணமாகவே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பணம் வந்து வேறு ஏதாவது ஒரு தேவைக்கு நம்ம செலவு பண்ணிடுவோம். இது செலவு பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே புரியும். அதுக்காக தாங்க பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அப்போது அது கூடவே முதலீடும் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னா கோல்டு சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை பணத்தோட தேவையே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறேன், என் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டி போடுங்க. ஆர்டி போடும்போது உங்களோட தேவையை பொறுத்து, அதாவது எத்தனை மாதத்துக்கு அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணி போடுங்க. 6 மாதத்தில் இருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து ஆர்டி போட்டுக்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்க அப்படின்னா 5 வருஷம் கம்பல்சரி. பேங்க்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க, போடும்போது நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுலேயேவும் நம்ம வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். தான் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காகவும் மேரேஜ்க்காகவும் தான் நீங்கள் பணத்தை சேர்க்குறீங்க அப்படின்னா பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய் இது ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுமேவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து சேர்க்குறோம் இல்லையா பணம், அதை வந்து கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு வருஷம் நீங்கள் பணம் சேர்ப்பீங்க இல்லையா, அடுத்த வருஷம் அந்த பணத்துக்கான வட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் வந்து மணி சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த பிளேலிஸ்ட் பாருங்கள். நான் வந்து ஐகார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்குறோம் இல்லையா பணம், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு ஸ்கீம்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது பற்றியாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அது பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.